ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சென்னை மெரினா தொடங்கி தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் இந்த போராட்டத்திலே புகுந்து தமிழ்நாட்டை வன்முறை காடாக மாற்ற வேண்டும், பொது சொத்துக்களை சேதம் விளைவிக்க வேண்டும், தமிழகத்தை ஒரு கலவர பூமியாக மாற்ற வேண்டும் என்கின்ற தீய எண்ணத்தோடு மட்டுமல்லாது தமிழ்நாட்டை தனித்தமிழ்நாடாக பிரிக்க வேண்டும், பாரத பிரதமரையும் தமிழக முதல்வரையும் கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசக்கூடிய மே 17 இயக்கத்திலே திருமுருகன் காந்தி, இயக்குனர் கௌதமன், தடார் ரஹீம் உள்ளிட்ட முஸ்லிம் அமைப்புகளாக இருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் பிரிவினை பேசக்கூடிய தமிழ்ங்கிற பேர்ல பிரிவினை பேசக்கூடிய இயக்கங்களை தடை செய்ய வேண்டும். இந்த கலவர வழக்குல கௌதமன, அமீர, சீமான, திருமுருகன் காந்தி இவங்களெல்லாம் கைது செய்யணுங்கிற கோரிக்கையை சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அவர்கிட்ட நாங்க புகார் மனுவா கொடுத்திருக்கோம். மாணவர்கள் போராட்டம் உண்மைக்கு நியாயமானது, நாங்களும் அதுல கலந்துட்டோம். அதுல புகுந்துட்டு கலவரம் செய்யணுங்கிற திட்டம் இவங்களுக்கு எதுக்கு வரணும்? இவங்களுடைய கட்சி கூட்டம் நடக்கிறது மெரினாவில, சட்டவிரோதமா இவங்க உள்ள புகுந்து கலவரம் பண்ணிருக்காங்க. எல்லாருமே போலீஸ்காரன் தான் பாதிப்பு உண்டாக்குனான்னு சொல்றாங்க. போலீஸ்காரன் பாதிக்கப்பட்டது யாராவது பேசுறானா? போலீஸ் ஸ்டேஷன் கொளுத்துறது நியாயப்படுத்தி பேசுறானா? எல்லாமே நியாயப்படுத்தான் பேசுறான். போலீஸ்காரங்க காவலுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, போலீஸ் நிலையம் கொளுத்தப்பட்டு இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த கலவரத்தை முன்கூட்டியே திட்டமிட்டதற்கு காரணம் இவர்கள் மட்டுமல்லாது உள்ளே இருக்கக்கூடிய பழமவாத இயக்கங்கள், பிரிவினை பேசக்கூடிய இயக்கங்கள். இவர்களை கைது செய்ய வேண்டும், இந்த அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம். எவனாவது தமிழ்நாட்டில் இனிமேல் தனிநாடு கேட்போம் சொன்னா, நாட்டை அறுப்போம் சொன்னா நாங்க நாக்க அறுப்போம். தமிழ்நாட்டை விட பிரிக்கிறதுக்கு நாட்டில் உரிமை இருக்கு. தமிழ்நாட்டை பிரிவு நாளைக்கு மாவட்டத்தை பிரியும் சொல்லுவான். மாநில ஒவ்வொரு தெருவா போறதா? இந்திய தேசம் குமரி முறை தொடங்கி இமயமலை வரைக்கும் ஒரே நாடுதான். இங்க தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல பிரிவினவாத சக்திகள் தலை தூக்குவதை நாங்கள் விடமாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். நாட்டை அறுப்போம் என்று எவனாவது சொன்னால் நாங்கள் நாக்கை அறுப்போம் என்று சொல்கிறோம். நன்றி. உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சில அமைப்புகளை தடை செய்வாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்போ அமைப்புகள் மேல வந்து நீங்க குற்றச்சாட்டு சொல்லல, அதற்கான ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்குதா? என்ன மாதிரியான ஆதாரங்கள்? எல்லா ஆதாரங்களும் ஊடகங்கள வெளியா இருக்கு, பத்திரிகையில வெளியா இருக்கு, சமூக வலைத்தள வெளியா இருக்கு. நான் கேட்கிறேன், ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்சது யாரு? பானுமதினு ஒரு கிறிஸ்தவ நீதிபதி. அதை எவனாவது பேசினானா? மோடி ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்சாரு. ஓபிஎஸ் மோடியை கேவலப்படுத்தி பேசுறானுவல, கேவலப்படுத்தி பேசக்கூடிய மேடையா அது? பொதுமக்கள் மாணவர்களுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்துறீங்க. தமிழ்நாட்டு கலவரம் பண்றீங்க. ஜல்லிக்கட்டுக்கு இந்த கலவரத்துக்கு என்னங்க காரணம்? ஜல்லிக்கட்டு ஊர் அலங்காநல்லூர் பார்லிமெண்ட்டுக்காரன் நடத்துக்கலாம் சொல்லிட்டா, ஆனா இங்க இருக்கக்கூடிய கடற்கரைக்கு போறான். இதற்கு பின்னணியில உதயகுமாருடைய அந்த இயக்கம் இருக்குது. சுப உதயகுமார் இருக்காரு பாருங்க, கூடங்குளம் பார்ட்டி, அந்த ஆளுடைய கூட்டு சதி இருக்கு. கலவரம் பண்றது என்ன தீர்வு? ஜல்லிக்கட்டு நடக்குங்கிற கோரிக்கையை சட்டசபையில நிறைவேற்றியாச்சு. இது சமாதானம் பேச வந்தாரு பாருங்க, சமாதான புறா தூதுவர் ஐயா ஹரிபரந்தாம நீதிபதி. இவர் யாரு? தமிழர்களுடைய தாலி அறுக்கலான்னு சொல்லி நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொன்ன நபரு. இவரெல்லாம் சமாதான புறா. நாட்டில் நக்சலைட்டு, பிரிவினவாதி, தீவிரவாதி, குண்டு வைக்கிறவன், கலவரக்காரன், தேச விரோதி எல்லாம் சேர்ந்து நாட்டில் நடக்கிறான். போலீஸ்காரன் வந்து கொல்லுவோன்னு சொல்லி கொளுத்துறான். ஒரு ஐஜி டிஐஜி எல்லாம் கொளுத்த போறான், கல்ல விட்டு அடிக்கிறான். இதை எவ்வளவு பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த தலைவருக்கும் துப்பு கிடையாது. இதே அமைப்புகள் வந்து பாஜக துணையுடன் காவல்துறையினர் இந்த மாதிரி நடவடிக்கை ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லி அவங்க இருந்தா புகார் கொடுக்க சொல்லுங்க, இருந்தா நடவடிக்கை எடுக்கட்டுமே. சார், எந்த RSS கார உள்ள புந்துட்டு மோடியை திட்டலாம்? சசிகலாவை ஓபிஎஸும் மோடியும் முத்தம் கொடுக்கிற மாதிரி போடுறான். பொறுக்கி பெயர்ல ஜல்லிக்கட்டு நோக்கங்க. ஜல்லிக்கட்டுக்கு சசிகலாவுக்கு என்ன சம்பந்தம்? கேவலப்படுத்தி பேசுறதுக்கு ஆபாச வார்த்தைகள் பேசுறான், ஆபாச நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கான். இதை யாராவது பேசுறீங்களா? இதையெல்லாம் தவிர்க்கணும். இது மாதிரி மீண்டும் தமிழ்நாடு ஒரு வன்முறை பூமியாக மாற்றுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மீண்டும் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டை பிரிப்போம் என்று சொல்லி, நாட்டை பிரிப்போம் என்று சொன்னால் நாங்கள் நாக்கை அறுப்போம். முக்கியமா இப்ப வந்து முஸ்லிம் அமைப்புகளை வந்து நீங்க வந்து நிறைய கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, தௌஹீத் ஜமாத், நான் கேட்கிற இந்த மாட்டு வந்து எங்களுக்கு இந்துக்களுக்கு புனிதம் சார். நாங்க தாயா நினைக்கிறோம். மாட்டை அறுக்கிறான கவர்னர் மாளிகை முன்னாடி மாட்டு அறுப்புன்னு சொன்ன தடாரகிமுக்கு எதுக்கு சம்பந்தம்? ஜல்லிக்கட்டுக்கு எங்க கோமாதா எங்க குலமாதான்னு சொல்றான். பூரா மாட்டுக்கறி பிரியாணி திங்கிறான், மாட்டை அறுக்கிறான். இந்த பையன் வந்துட்டு எங்க கூட்டத்துல புகுந்துகிட்டு கலவரம் பண்றான். மாணவர்கள் போராட்டம் பாராட்டுக்குரியது மட்டுமல்ல, அதை பாதம் படிந்து நான் வணங்குறேன்.
அந்த உணர்ச்சி போராட்டத்தை நான் கொச்சப்படுத்தல. ஆனால் அந்த போராட்டத்துக்குள்ள புகுந்து கலவரம் பண்றதுக்கு திட்டமிட்ட இந்த தீய சக்திகள் தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். தடை செய்யணும். இதுல கௌதமன் ஒரு ஆள் இருக்கான். ராகவா லாரன்ஸ் போய் என்ன சொல்றாரு, சமாதானமா போயிருவான், நம்முடைய கோரிக்கை நிறைவேற்றுன்னு சொல்றாரு. இவன் பூந்துட்டு 2:30 மணிக்கு அன்னைக்கு நான் பாக்குறேன் டிவியில சமாதானத்தை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றான். இதுல நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கல்லூரி லயோலாவுடைய பின்னணி தூண்டுதல் இருக்குன்னு சொல்லி மாணவர்கள் பேசிக்கிட்டாங்க. அது இருந்தால் அதை விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறேன். மெரினா கலவரத்துக்கு காரணமான பழமைவாத தீவிரவாத அமைப்புகளை தடை செய்ய வேண்டும். இயக்குனர் அமீர், திருமுருகன் காந்தி, கௌதமன், தடாரகிம் உள்ளிட்ட இந்த கலவரத்திற்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். இந்த கலவரத்திற்கு காரணமான இயக்கங்களை தடை செய்ய வேண்டும்.